ஓம் சாந்தி 22/2/1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக சேவை, சுயநலமற்ற சேவை. ஆன்மீக சேவை, சுயநலமற்ற சேவை. இன்று அனைத்து ஆத்மாக்களின் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய தந்தை தனது சேவாதாரி, சேவைக்கு துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே பாப்தாதாவின் கூடவே சேவாதாரி குழந்தைகள் துணையாக இருக்கிறாங்க. மற்றும் கடைசி வரை பாப்தாதாவும் குப்தமான ரூபத்தில் மற்றும் வெளிப்படையான ரூபத்தில் குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான சேவையில் நிமித்தமாக மாற்றி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பிரம்ம பாபா மற்றும் பிராமண குழந்தைகள் குப்தமான ரூபத்தில் சேவையில் நிமித்தமாக இருக்கிறாங்க. இப்போ சேவாதாரி குழந்தைகள் சக்தி சேனையாகவும் பாண்டவ சேனையாகவும் உலகத்துக்கு முன்னால வெளிப்படையான ரூபத்தில் காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சேவைக்கான ஊக்க உற்சாகம் அதிகமாக குழந்தைகளிடத்துல நன்றாகவே தென்படுது. சேவைக்கான ஈடுபாடு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது, மேலும் இறுதி வரையும் இருக்கும். பிராமண வாழ்க்கையே சேவைக்கான வாழ்க்கை தான் இல்லையா? பிராமண ஆத்மாக்கள் சேவை இல்லாமல் வாழவே முடியாது. மாயாவிடமிருந்து உயிர் பிழைத்திருப்பதற்கான சிரேஷ்ட சாதனம் சேவை மட்டும்தான். சேவை யோகம் நிறைந்தவராக கூட மாற்றுது. ஆனால் எப்படி சேவை? எப்படிப்பட்ட சேவை? முதலாவதாக வார்த்தைகளின் சேவை, கேட்டவற்றை சொல்லக்கூடிய சேவை. இரண்டாவது மனதின் மூலம் வார்த்தைகளின் சேவை, கேட்கப்பட்ட இனிமையான வார்த்தைகளின் சொரூபமாகி சொரூபத்தின் மூலம் சேவை, சுயநலமற்ற சேவை. தியாகம், தபஸ்யா சொரூபத்தின் மூலம் சேவை. எல்லைக்கு உட்பட்ட விருப்பத்திலிருந்து விடுபட்டு சுயநலமற்ற சேவை. இதைத்தான் ஈஸ்வரிய சேவை, ஆன்மீக சேவை அப்படின்னு சொல்லப்படுது. யார் வாயின் மூலம் மட்டும் செய்கிறாங்களோ அதை தன்னை மகிழ்விப்பதற்கான சேவை என்று மட்டும்தான் சொல்லப்படுது. யார் வாயின் மூலம் மட்டும் சேவை செய்கிறாங்களோ அதை தன்னை மகிழ்விப்பதற்கான சேவை என்று மட்டும்தான் சொல்லப்படுது. அனைவரையும் மகிழ்விப்பதற்கான சேவை மனம் மற்றும் வார்த்தைகளின் கூடவே நடைபெறுது. மனதின் மூலம் என்றாலே மன்மனா பவ என்ற மனநிலையில் வார்த்தைகளின் சேவை. மனதின் மூலம் என்றால் மன்மனா பவ என்ற மனநிலையில் வார்த்தைகளினுடைய சேவைன்னு பாப்தாதா சொல்றார். பாப்தாதா இன்று தன்னுடைய வலதுகரமான சேவாதாரி மற்றும் இடதுகரமான சேவாதாரிகளையும் பார்த்துட்டு இருக்கிறார். இருவருமே சேவாதாரிகள் தான். ஆனால் வலதுகரம் மற்றும் இடதுகரம் இரண்டிலும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? வலதுகரம் எப்பொழுதுமே சுயநலமற்ற சேவாதாரிகளாக இருக்கிறார். இடதுகரம் ஏதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட இந்த ஜென்மத்துக்காக சேவைக்கான பலனை பெறுவதற்கான ஆசையின் மூலம் சேவைக்கு நிமித்தமாவது. அவங்க குப்த சேவாதாரி மற்றும் இவர்கள் பெயருக்கான சேவாதாரி. அதாவது அவங்க வலதுகரம், இவங்க இடதுகரம். அவ்வப்பொழுது சேவை செய்வது, அப்பொழுதே பெயர் கிடைக்குது. மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுதே செய்தோம், இப்பொழுதே அடைந்து விட்டோம், சேமிப்பு கணக்கு உருவாகல். குப்த சேவாதாரி என்றாலே பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி. குப்த சேவாதாரி அப்படின்னா பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி. ஆகினால குப்த சேவாதாரி வெற்றியினுடைய குஷியில சதா நிரம்பி இருப்பாங்க. பல குழந்தைகளுக்கு நாங்கள் செய்கிறோம், ஆனால் பெயர் வர்றதில்லைங்கிற எண்ணம் வருது. மேலும் யார் வெளி தோற்றத்தில் பெயருக்காக சேவை செஞ்சு காட்டுறாங்க அவங்களுக்கு பெயர் அதிகமாக கிடைக்குது தான். ஆனால் அவ்வாறு இல்லை. யார் பலனை எதிர்பார்க்காம அழிவற்ற பெயரை சேமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனதினுடைய ஒளி மனதை சென்று அடையுது. மறைந்திருக்க முடியாது இல்லையா? அவங்களுடைய முகத்தில் மனதில் உண்மையான சேவாதாரியினுடைய ஜொலிப்பு அவசியம் தென்படுது. ஒருவேளை யாராவது பெயருக்கு சேவை செய்கிறவங்க இங்கேயே பெயர் சேமிக்கிறாங்க அப்படின்னா மேலும் செய்கிறாங்க, அடைகிறாங்க, முடிச்சிட்டாங்க. எதிர்காலம் சிரேஷ்டமாகவும் இராது, நிலையானதாகவும் இராது.
ஆகையினால பாப்தாதாவிடம் அனைத்து சேவாதாரிகளினுடைய பதிவேடு இருக்குது. சேவை செஞ்சுக்கிட்டே போங்க. பெயர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணாதீங்க. சேமிப்பு ஆகுதா என்பதை யோசிங்க. அழிவற்ற பலனின் அதிகாரி ஆகுங்க. அழிவற்ற ஆஸ்திக்காக வந்திருக்கிறேன். சேவையினுடைய பலனை அல்ப காலத்துக்காக அடைகிறோம் என்றால் அழிவற்ற ஆஸ்தியின் அதிகாரம் குறைந்துடும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. ஆகினால சதா அழியக்கூடிய விருப்பங்களிலிருந்து விடுபட்டு பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி வலது கரமாகி சேவையில முன்னேறிக்கிட்டே போங்க. புத்த சேவைக்கு மகத்துவம் அதிகம். அப்படிப்பட்ட ஆத்மா எப்பொழுதுமே தமக்குள்ள நிரம்பி இருப்பாங்க. கவலையற்ற ராஜாவாக இருப்பாங்க. பெயர் புகழை பொருட்படுத்துறது கிடையாது. இதுல தான் கவலையற்ற ராஜாவாக ஆக முடியும். அதாவது சதா சுயமரியாதையின் அதிகாரியாக இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட மதிப்பின் சிம்மாசனத்துல இல்லை, சுய மரியாதையினுடைய சிம்மாசனம், அழிவற்ற சிம்மாசனம், நிலையான நெடுங்கால பிராப்தியினுடைய சிம்மாசனம். இதைத்தான் விஸ்வ கல்யாணக்காரி சேவாதாரி அப்படின்னு சொல்லப்படுது. ஒருபொழுதும் சாதாரண எண்ணங்களின் காரணத்தினால உலக சேவைக்கான காரியத்துல வெற்றி அடைவதற்கு பின்னால் செல்ல வேண்டாம். தியாகம் மற்றும் தபஸ்யாவின் மூலம் சதா வெற்றி அடைந்து முன்னேறி கொண்டே இருக்கணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. சேவாதாரி என்று யாரை சொல்லப்படுது? அனைவரும் சேவாதாரிகள் தானே. சேவை மனநிலையை நிலைக்கொள்ளையே செய்ய வைக்குது என்றால் அது சேவை அல்ல. சேவையில ஏற்ற தாழ்வுகள் நிறையவே வருது. தடைகள் கூட சேவையில் தான் வருது. மேலும் தடைகள் அற்றவர்களாகவும் கூட சேவைதான் மாற்றுது என்று பலர் நினைக்கிறாங்க. எந்த சேவை தடை ரூபம் ஆகுதோ அது சேவை கிடையாது. அதை உண்மையான என்று சொல்ல முடியாது. பெயர் அடையக்கூடிய சேவாதாரி என்று தான் சொல்ல முடியும். உண்மையான சேவை என்பது உண்மையான வைரமாகும். எப்படி உண்மையான வைரம் ஒருபொழுதும் ஜொலிப்பதிலிருந்து மறைக்க முடியாது, அப்படி உண்மையான சேவாதாரி உண்மையான வைரமாக இருப்பாங்க. போலியான வைரத்தில் எவ்வளவுதான் ஜொலிப்பு நன்றாக இருந்தாலும் ஆனால் மகத்துவம் எதுக்கு இருக்கு? உண்மையானதுக்கு தான் மகத்துவம் இருக்குது இல்லையா? போலியானதுக்கு இல்லை. விலை மதிக்கப்பட முடியாத ரத்தினம் உண்மையான சேவாதாரி. பல ஜென்மங்களுடைய மகத்துவம் உண்மையான சேவாதாரிகளுடையதாக இருக்கு. பெயருக்காக செய்யும் சேவை அல்ப காலத்தினுடைய ஜொலிப்பாக இருக்கும். ஆகையினால சதா சேவாதாரி ஆகி சேவையின் மூலம் உலகத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே போங்க. சேவையினுடைய மகத்துவம் என்னென்னு புரிந்ததான் பாபா கேட்கிறான். யாருமே குறைந்தவங்க கிடையாது. ஒவ்வொரு சேவாதாரியும் அவங்கவுங்களுடைய விசேஷ தன்மையின் மூலமா விசேஷ சேவாதாரி ஆவாங்க. தன்னை குறைந்தவர்களாக புரிஞ்சிக்காதீங்க. மேலும் செய்வதனால் பெயர் புகழுக்கான ஆசையும் வைக்காதீங்க. சேவையை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்யுங்க. அதே மாதிரி பக்தியில கூட யார் குப்தமாக தானம் புண்ணியம் செய்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணம் கூட அனைவருக்கும் நன்மை ஏற்படும் என்று தான் இருக்குது. எனக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ அனைவருக்கும் நன்மை கிடைக்கணும். அனைவருடைய சேவையில அர்ப்பணமாகணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் தான் இருக்குது. ஒரு பொழுதும் தனக்காக அப்படிங்கிற அந்த விருப்பம் வைக்காதீங்க. அதே மாதிரி அனைவருக்காகவும் சேவை செய்யுங்க. அனைவரும் நன்மைக்கான வங்கியில சேமிப்பு செஞ்சுக்கிட்டே போங்க. ஆகையால் அனைவரும் என்ன ஆகணும்? பலனை எதிர்பார்க்காத சேவாதார். இப்போ யாரும் உங்களை கேட்கவில்லை என்றால் 2500 ஆண்டுகள் உங்களை கேட்பாங்க. ஒரு ஜென்மத்துக்கு யாராவது கேட்க வேண்டுமா அல்லது 2500 ஆண்டுகள் யாராவது கேட்க வேண்டுமா? எது அதிகப்படியானதுன்னு பாபா கேட்குறாங்க. அது அதிகமானது இல்லையா? எல்லைக்குட்பட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக ஆகி பாபானுடைய இதய சிம்மாசனதாரி கவலையற்ற ராஜா ஆகி சங்கமயுகத்தினுடைய குஷியை மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டே இருங்க. குழப்பத்தில் சலசலப்பில் வந்துடுறீங்க அப்படின்னா அது சேவை கிடையாது. சேவை என்றாலே பறக்க வைக்கக்கூடியது, முன்னேற வைக்கக்கூடியது. சேவை என்றாலே கவலையற்ற ராஜாவாக ஆக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சேவாதாரிகள் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கவலையற்ற மகாராஜா, கவலையற்ற உலகத்தின் மகாராஜா, இவங்களுக்கு பின்னால் வெற்றி தானாகவே வருது. வெற்றிக்கு பின்னால் அவங்க போகிறது கிடையாது. நல்லது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க இல்லையா? எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலையின் மூலமா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய திட்டம் எளிதாகவே வெற்றி அடைந்தே விடுது. அதாவது இரட்டை அயல்நாட்டினுடைய சகோதர சகோதரிகள் கூட ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு அனைத்து ஆத்மாக்களிடம் இருந்தும் 1 நிமிடம் தியானம் செய்வித்து அமைதியினுடைய தானம் பெறணும்.
இது கூட உலகத்தை மகாதானியாக மாற்றுவதற்கான நல்ல திட்டம் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? சிறிது நேரமாவது வலுக்கட்டாயமாகவோ அன்பாகவோ அமைதியினுடைய சமஸ்காரத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லையா? எப்போ ஆத்மாவில் அமைதியினுடைய சமஸ்காரம் வெளிப்படுதுன்னா நிகழ்ச்சியின்படி தான் என்றாலும் அமைதி என்பது சுய தர்மம் இல்லையா? அமைதி கடலின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆகையினால நிகழ்ச்சிப்படி கூட அதாவது அமைதியை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த அமைதியினுடைய சக்தி அவர்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். யார் ஒரு முறை இனிப்பை சுவைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த சுவையின் சுவையானது அவரை அடிக்கடி கவர்ந்து இழுக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? ஆகையினால இது கூட அமைதியினுடைய சுவை. ஆகையினால இந்த அமைதியினுடைய சமஸ்காரம் தானாகவே நினைவூட்டி கொண்டே இருக்கும். ஆகையினால மெதுவாக ஆத்மாக்களிடத்தில் அமைதியினுடைய விழிப்புணர்வு வந்து கொண்டே இருப்பது கூட நீங்கள் அனைவருக்கும் அமைதியினுடைய தானம் கொடுப்பது, அவர்களின் கூட தானம் செய்பவராக மாற்றுவீங்க. ஏதாவது ஒரு முறையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியினுடைய அனுபவத்தை செய்யணும் அப்படிங்கிற உங்கள் அனைவருடைய நல்ல எண்ணமாக இருக்குது. உலக அமைதி கூட ஆத்மீக அமைதியின் ஆதாரத்தின் மீது தான் இருக்கும் இல்லையா? இயற்கை கூட ஆத்மாவின் ஆதாரத்தின் மூலம் நடக்குது. ஆத்மாக்களிடத்துல அமைதியினுடைய நினைவு வரும்பொழுது தான் இந்த இயற்கையும் கூட அமைதி பெறும். ஏதாவது ஒரு முறையில் அசாந்தியிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் இல்லையா? மேலும் ஒரு நிமிடத்தினுடைய அமைதி கூட அவர்களை பல காலத்துக்கு கவர்ந்தெடுத்து கொண்டே இருக்கும். அதனால நல்ல திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க. இது கூட யாருக்காவது கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்து அமைதியான சுவாசத்தை செலுத்துவதற்கான சாதனம். உண்மையின் மனித வாழ்க்கை அமைதியின் சுவாசத்தினால்தான் இருக்குது. அதை காட்டிலும் மயக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அசாந்தியில் மயங்கி இருக்கிறாங்க. ஆகையினால இது ஆக்சிஜனை போன்ற சாதனம். அதன் மூலம் கொஞ்சம் சுவாசிப்பது ஆரம்பமாகும். பலரினுடைய சுவாசம் ஆக்சிஜன் மூலம்தான் செல்லவும் செய்து. ஆகினால் அனைவரும் ஊக்கம் உற்சாகத்தோடு முதலாவதாக தானே முழு நேரமும் அமைதியினுடைய இருப்பிடமாகி அமைதியாக உங்களின் அமைதியான எண்ணத்தின் மூலம் அவங்களுக்கு கூட எண்ணங்கள் உதிக்கும். மேலும் எப்படியாவது செய்வாங்க. ஆனால் உங்களினுடைய அமைதியினுடைய வைப்ரேஷன் அவர்களை உண்மையான வழியில் இழுத்து கொண்டு வந்துடும். இது கூட நம்பிக்கையற்றவர்களையும் கூட நம்பிக்கை கொண்டு வருவதற்கான சாதனம். நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் நம்பிக்கை உருவாக்குவதற்கான சாதனம். யாரெல்லாம் தொடர்பில் வர்றாங்களோ சம்பந்தத்தில் வர்றாங்களோ அவங்களுக்கு 2 வார்த்தைகளாவது ஆத்மீக அமைதி, மனதின் அமைதி அறிமுகத்தை கொடுப்பதற்காக எவ்வளவு முடியுமோ எந்த அளவு முடியுமோ முயற்சி அவசியம் செய்யணும். ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்களுடைய பெயர் சேர்த்தே ஆகணும். எப்படியாவது கடித தொடர்பின் மூலமாக கூட தொடர்பில் வந்துடுவாங்க, லிஸ்ட்டில் வந்துடுவாங்க இல்லையா? ஆகையினால எவ்வளோ முடியுமோ அமைதின்னா என்ன அதை 2 வார்த்தையாவது தெளிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யணும். ஒரு நிமிடத்தில் கூட ஆத்மாவில் விழிப்புணர்வு வந்துவிடும். புரிந்ததா? இந்த திட்டம் உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குது இல்லையா? மற்றவர்களோ காரியத்தை விட்டுடுறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. அமைதியினுடைய தூதுவர்களாக இருப்பதாலேயே 4 பக்கமும் அமைதி தூதுவர்களினுடைய இந்த ஒளி எதிரொலிக்கும். மேலும் அமைதியினுடைய பரிஸ்தாக்கள் வெளிப்படுவாங்க. அமைதிக்கு முன்னால் உலகத்தில் வேறு ஏதாவது கொஞ்சம் தனித்துவ வார்த்தைகள் இருக்குதா அப்படின்னு தங்களுக்குள்ள மட்டும் ஆலோசனை செய்யணும். அமைதி ஊர்வலம் மற்றும் அமைதி இந்த வார்த்தைகளை உலகத்தில் கூட பயன்படுத்துகிறாங்க. ஆகையினால அமைதி என்ற வார்த்தையின் கூடவே ஏதாவது விசேஷமான வார்த்தையாகவும் இருக்கணும். அது தனித்துவமாகவும் கேட்ட உடனேயே இது மிகவும் மாறுபட்டதாகவும் தோன்றணும். ஆகையினால கண்டுபிடிக்கணும். மற்றபடி நல்ல விஷயம்தான். குறைந்ததிலும் குறைந்தது இந்த நிகழ்ச்சி நிரல் எவ்வளோ காலம் நடைபெறுமோ அந்தளவு தானும் அசாந்தியில் இருக்கக்கூடாது, அசாந்தியை பரப்பக்கூடாது. அமைதியை விட்டுவிட வேண்டாம். பிராமணர்களாகிய நீங்கள் முதல்ல இந்த காப்பை கட்டிக்கொள்ளுங்க. அதாவது இந்த உறுதியை எடுத்துப்பீங்க. மற்றவர்களுக்கு கூட இந்த காப்பை அணிவிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பிராமணர்களாகிய நீங்கள் தனக்கு காப்பு அணிவித்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் கூட காப்பு அணிவிக்க முடியும். கோல்டன் ஜூப்ளியில் அனைவரும் என்ன உறுதி எடுத்திருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. நாங்கள் பிரச்சனை சொரூபம் ஆக மாட்டோம். இந்த உறுதியை செஞ்சிருக்கீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. இதை அடிக்கடி அண்டர்லைன் செய்யணும்.
பிரச்சனை சொரூபம் ஆகிக்கொண்டு பிறரை பிரச்சனை சொரூபம் ஆக்காதீங்க என்று சொல்வது அப்படி அல்ல. அதாவது பிரச்சனை சொரூபம் ஆகிக்கொண்டு பிறரை பிரச்சனை சொரூபம் ஆகாதீங்கன்னு சொல்வது அப்படி அல்ல. ஆக இந்த காப்பை அணிந்து கொள்வதற்கு பிடிச்சிருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. முதல்ல நான், பிறகுதான் உலகம். சுயத்தினுடைய தாக்கம் உலகத்தின் மீது ஏற்படும். நல்லது. இன்று ஐரோப்பாவை சேர்ந்தவர்களுடைய டர்ன். ஐரோப்பா கூட மிக பெரியதாகத்தான் இருக்குது. எந்தளவு ஐரோப்பா பெரியதோ அந்தளவு மிக பெரிய மனமுடையவர். எப்படி யூரோப் பறந்து விரிந்து இருக்குது, எந்த அளவு விரிந்து இருக்குதோ அந்த அளவு சேவையில் சாராம்சம் இருக்குது. விநாசத்தினுடைய தீப்பொறி எங்கிருந்து கிளம்பும்? ஐரோப்பாவிலிருந்து தான் கிளம்பும் இல்லையா? ஆகவே விநாசத்தினுடைய சாதனம் எப்படி யூரோப்பிலிருந்து தோன்றி இருப்பதால் ஸ்தாபனையினுடைய காரியத்தில் கூட விசேஷமாக ஐரோப்பாவிலிருந்து ஆத்மாக்களும் சிறந்தவர்களாகவே இருக்கிறாங்க. எப்படி முதல்ல அணுகுண்டு அண்டர் கிரவுண்டில் இருந்தது, பிறகுதான் காரியத்தில் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆத்மாக்கள் கூட தயாராகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ குப்தமாக இருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்டில் இருக்கிறாங்க. ஆனால் பிரபலம் கூட ஆகிக்கொண்டே இருக்கிறார், மேலும் ஆகிக்கொண்டே இருப்பாங்க. எப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் தத்தமது விசேஷத்தன்மை இருக்குது இல்லையா? அதே மாதிரி இங்கு கூட ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட விசேஷத்தன்மை இருக்குது. பெயர் பிரபலம் அடைவதற்காக ஐரோப்பாவினுடைய சாதனம் காரியத்தில் பயன்படும். அமைதியினுடைய சாதனம் காரியத்தில் வருவது போல உரத்த குரல் ஒலிப்பதற்காகவும் ஐரோப்பாவிலிருந்து கருவிகள் தயாரிக்கப்படும். புது உலகம் உருவாக்குவதற்காக ஐரோப்பா தான் நமக்கு உதவியாளராக இருக்கும். ஐரோப்பாவினுடைய பொருட்கள் எப்பொழுதுமே உறுதியானதாகவே இருக்கும். ஜெர்மனியினுடைய பொருட்களை அனைத்திற்கும் மகத்துவம் தராங்க. அதே மாதிரி சேவைக்கு நிமித்தமாக மகத்துவமான ஆத்மாக்களினுடைய பிரத்யட்சம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஐரோப்பா கூட குறைந்தது கிடையாது. இப்போ பிரத்யட்சத்தாவினுடைய திரை திறந்து கொண்டே இருக்குது, சமயத்தில் வெளிவந்துடும். நல்லது. குறுகிய காலத்தில் 4 பக்கம் நன்றாக விரிவுபடுத்தினீங்க, நல்ல படைப்பை படைச்சிங்க. இப்போ இந்த படைப்புக்கு பாலனை என்ற தண்ணீர் கொடுத்து உறுதி ஆக்கி கொண்டே இருக்கீங்க. ஐரோப்பாவினுடைய ஸ்தூலமான பொருட்கள் எப்படி உறுதியாக இருக்குதோ விசேஷமாக ஆத்மாக்கள் கூட ஆடாத அசையாத ஆனதாக மாறும். உழைப்பை அன்பாக செய்து கொண்டிருக்கீங்க. ஆகினால உழைப்பு என்பது உழைப்பு அல்ல, ஆனால் சேவையில் ஈடுபாடு நன்றாக இருக்கணும். விடாமுயற்சி இருக்கிற இடத்துல தடைகள் வருவது கூட நின்றுடும், வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் தரத்தை பார்த்தால் மிகவும் நன்றாக இருக்கு. பிராமணர்கள் கூட ஐபியாக இருக்கிறாங்க, இல்லையென்றால் ஐபியாகத்தான் இருக்கிறாங்க. ஆகையால் ஐரோப்பாவின் நிமித்த சேவாதாரிகளுக்கு மேலும் கூட அன்பு நிறைந்த உயர்ந்த பாலனை மூலம் உறுதிப்படுத்தி விசேஷ சேவை என்ற மைதானத்தில் கொண்டு வாங்க. அதே மாதிரி பூமியும் பலனை தரக்கூடியதாக இருக்குது. நல்லது. யார் பாபானுடையவர்களாக ஆனதுமே மற்றவர்களையும் கூட உருவாக்குவதில் ஈடுபட்டுடுறாங்க. தைரியம் நன்றாக வைக்கிறீங்க, மேலும் தைரியத்தின் காரணத்தினால தான் சேவை நிலை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் என்ற வெகுமதி கிடைச்சிருக்குது. தரத்தையும் அதிகரிங்க, மேலும் வளர்ச்சியும் அதிகரிங்க. இரண்டிலும் சமநிலை வைங்க. தரத்தின் அழகு நம்முடையது தான், வளர்ச்சியினுடைய அழகும் கூட நம்முடையது தான். இரண்டுமே தேவைன்னு பாபா சொல்கிறாங்க. தரமானதாக இருக்குது, ஆனால் வளர்ச்சி இல்லை அப்படின்னா கூட சேவை செய்யக்கூடியவங்க கூட சோர்வடைஞ்சிடுவாங்க. ஆகினால இரண்டிலுமே அதனுடைய விசேஷத்தன்மை காரியத்தில் பயன்படுது. இரண்டினுடைய சேவை அவசியம். ஏன் அப்படின்னா 9 லட்சம் உருவாக்கணும். 9 லட்சத்தில் அயல் நாட்டில் இருந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. சொல்கிறாங்க 5000 பேர். நல்லது. ஒரு கல்பத்தின் சக்கரத்தை முழுமை செஞ்சிட்டீங்க. அயல்நாட்டினரை சேர்ந்தவருக்கு கடைசியில் வந்தாலும் கூட வேகமாக செல்வதற்கான வரதானம் கிடைச்சிருக்கிறதுனால பாரதத்தை விட வேகமாக செல்லணும். ஏன்னா பாரதவாசிகளுக்கு பூமியை உருவாக்குவதில் உழைக்க வேண்டி இருக்கு. அயல் நாட்டில் விளைச்சல் இல்லாத நிலம் என்பது இல்லை. இங்கே முதல்ல தீயவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டி இருக்குது. அங்கோ தீயவர்கள் என்பதே இல்லை. தீய விஷயம் தலைகீழான விஷயங்களை கேட்டதே இல்லை. ஆகையினால தெளிவாக இருக்கீங்க.
பாரதவாசிகளுடைய புத்தி அப்படிங்கிற அந்த பலகையை சுத்தமாக்க வேண்டியிருக்குது. பிறகுதான் எழுத வேண்டியிருக்குது. அயல்நாட்டினருக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான வரதானம் கிடைச்சிருக்கு. ஆகவே ஐரோப்பியர்கள் எத்தனை லட்சம் தயார் செய்வீங்க? எப்படி இந்த மில்லியன் மினிட் அப்படிங்கிற நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கீங்க, அப்படியே பிரஜைகளையும் உருவாக்குங்க. பிரஜைகளையாவது உருவாக்க இயலும் இல்லையா? மில்லியன் மினிட் என்ற நிகழ்ச்சியை உருவாக்க முடியும்னா மில்லியன் பிரஜைகளை உருவாக்க முடியாதா என்னன்னு பாபா கேட்குறாங்க. மேலும் 1 லட்சம் என்பது குறைந்தது தான், 9 லட்சம் தான் சொல்கிறாங்க. புரிந்ததான்னு பாபா கேட்குறாங்க. ஐரோப்பியர்களை என்ன செய்யணும்? வேக வேகமாக தயார் செய்யுங்க. நல்லது. இரட்டை அயல்நாட்டினருக்கு இரட்டை அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குது. அனைவருக்கும் முரளி கேட்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் உங்களுக்கோ இரட்டிப்பாக கிடைச்சிருக்கு. கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க, கோல்டன் ஜூப்ளியையும் பார்த்தீங்க, பெரிய பெரிய தாதிகளையும் பார்த்தீங்க, கங்கை யமுனை கோதாவரி பிரம்மபுத்திரா அனைவரையும் பார்த்தீங்க. அனைவரும் பெரிய பெரிய தாதிகளையும் பார்த்தீங்க இல்லையா? ஒவ்வொரு தாதியும் ஒவ்வொரு விசேஷத்தன்மையை வெகுமதியாக எடுத்து சென்றீங்க. அப்படின்னா அனைவருடைய விசேஷத்தன்மையும் காரியத்தில் பயன்படும். விசேஷத்தன்மைங்கிற பையை, அதாவது புத்தியை நிரப்பி கொண்டு போகணும். இதில் கஸ்டம்ஸ் அதிகாரி, அதாவது சுங்கவரி அதிகாரியெல்லாம் தடுக்க மாட்டாங்க பாபா சொல்கிறாங்க. நல்லது. சதா விஸ்வ கல்யாணக்காரியாகி உலக சேவைக்கு நிமித்தமான உண்மையான சேவாதாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா வெற்றி எனது பிறப்புரிமை என்ற அதிகாரத்தை அடையக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சுயத்தின் சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் சொரூபத்தின் நினைவூட்டக்கூடிய அருகில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட பலனை எதிர்பார்க்காத சேவாதாரியாகி பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய டபுள் லைன்ஸ் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தனது பரிஸ்தா சொரூபத்தின் மூலம் கதி சத்கதியின் பிரசாதத்தை, அதாவது முக்தி ஜீவன் முக்தியினுடைய பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய கதி சத்கதியின் வள்ளலாகுக. தனது பரிஸ்தா சொரூபத்தின் மூலம் கதி சத்கதியின் பிரசாதத்தை, அதாவது முக்தி ஜீவன் முக்தியினுடைய பிரசாதத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய கதி சத்கதியின் வள்ளலாகுக. தற்சமயத்தில் உலகத்தின் அநேக ஆத்மாக்கள் பிரச்சனைகளில் அடிபட்டு அழுதி கொண்டு இருக்கிறாங்க. சிலர் பற்றாக்குறையினால், சிலர் பசியினால், சிலர் உடலின் வியாதியினால், சிலர் மனதின் அசாந்தியினால் அனைவனுடைய பார்வை அமைதியின் கலங்கரை விளக்கின் பக்கம் சென்று கொண்டிருக்கு. ஐயோ ஐயோங்கிற கூக்குரலுக்கு பிறகு வெற்றியின் முழக்கம் ஏற்படும் என்று அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆகினால இப்பொழுது ஒன்று தனது சாக்கார பரிஸ்தா சொரூபத்தின் மூலம் உலகத்தின் துக்கத்தை நீக்கிங்க. மாஸ்டர் கதி சத்கதி அளிக்கும் வள்ளலாகி கதி மற்றும் சத்கதியினுடைய பிரசாதத்தை பகிர்ந்து அளியுங்கள். ஸ்லோகன்: பாப்தாதாவினுடைய ஒவ்வொரு கட்டளையையும் நடைமுறையில் கொண்டு வரக்கூடியவங்களே தகுதியானவர்களாக ஆகிறாங்க. பாப்தாதாவின் ஒவ்வொரு கட்டளையையும் நடைமுறையில் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் தகுதியானவர்களாக ஆகிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.